இங்கே நம்ம கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டு இருக்கிற வேளையில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் எம்பி சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் அலுவலகத்தில் இப்போ பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக சென்னை அடையார் CLRI ப்ராஜெக்ட் செய்ய வந்த கல்லூரி மாணவி மயக்கம் மருந்து தெளித்து அந்த பொண்ணை கடத்தி பாலியல் கொண்டை வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்பாக என்பதை வன்மையாக கண்டிக்கிறது தமிழக வெற்றி கழகம். சர்வசாதாரணமாக கொலை கொள்ளை 2 வயது பெண் குழந்தை முதல் வயதான பாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆட்சிக்கு வரும்போது 2 கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பேன் என்று சொன்ன மாண்பு முதல்வர் அவர்களுக்கே அந்த இரும்பு கரம் எந்த இரட்டை பாலத்துக்கு பக்கத்தில் விழுந்து காணாமல் போனது என தெரியாமல் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் சகோதரர் திரு ஆதவ அர்ஜுனா, கழக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் சகோதரர் KG அருண்ராஜ், கழக பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்கள், அண்ணன் JCD பிரபாகர் அவர்கள், அண்ணன் VS பாபு அவர்கள் மற்றும் வில்சன் அவர்கள், வழக்கறிஞர் அறிவழகன் அவர்கள், பிருத்திவி அவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் K அப்புன் என்ற வேல்முருகன், SK குமார், தாமு, பாலமுருகன், ராகவன், கட்பீஸ், ECRP சரவணன், சிவா, வேலு, தனிகாச்சலம், பழனி என்ற பழனியப்பன், திலீப் குமார், பல்லவி, சபரிநாதன் மற்றும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து தோழர்களே தோழிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நமது வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு உடனடியாக அரசாணை வெளியிட வலியுறுத்தியும் தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டும் போதைப் பொருள் புழக்கத்தையும் தடுத்து நிறுத்த தமிழ்நாடு அரசை கண்டித்தும் இங்கே நம்ம கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டு இருக்கிற வேளையில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் எம்பி சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் அலுவலகத்தில் இப்போ பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக சென்னை அடையார் CLRI ப்ராஜெக்ட் செய்ய வந்த கல்லூரி மாணவி மயக்கம் மருந்து தெளித்து அந்த பொண்ணை கடத்தி பாலியல் கொண்டை வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்பாக என்பதை வன்மையாக கண்டிக்கிறது தமிழக வெற்றி கழகம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நமது தலைவரின் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை தடுக்கும் வகையில் வெளியிட்டுள்ள ஜனநாயகத்துக்கு விரோதமான வழிகாட்டு நெறிமுறைகளை SOP திரும்ப வலியுறுத்தியும், SOP யாருக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா வேற யாருக்கும் இல்லை, நம்ம தலைவருக்காக மட்டும்தான் அந்த SOP. நமக்கு மட்டும்தான் சட்டம் 5000 பேருக்குள்ளார இருக்கணும், 500 பேர் இருக்கணும், 1000 பேர் இருக்கணும், அதுக்கு மேலே கூட்டத்தை சேர்க்காத, எல்லாமே நமக்கு மட்டும்தான் அந்த SOP. வேறு யாருக்கும் அந்த SOP கிடையாது. நமக்கோசம் தனியாக சட்டம் போட நினைத்த தமிழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதை திரும்ப பெற வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று நடைபெறும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இங்கே வந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் தோழர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொன்ன உடனே இதுதான் தளபதி குடும்பம், உடனே சொன்னால் போதும் நாங்கள் வரோன்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பான ஒரு கூட்டம் எது என்று சொன்னால் நீங்கள் தான் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்காக ஆட்சி செய்ய வேண்டிய ஆட்சியாளர்கள் மக்கள் விரோத ஆட்சியை செய்து வருவதோடு தமிழ்நாடு மக்களாகிய நாம் அனைவரும் நன்கு அறிந்தது ஒன்று. இருப்பினும் இந்த ஆட்சியில்
நிகழும் அவலங்களை மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளை நமது தலைவர் தளபதி அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் தொடர்ந்து மக்களோடு மக்களாக நின்று எதிர்த்து ஜனநாயக குரல்களை தொடர்ந்து எழுப்பி வருகிறோம். அந்த வகையில் 3 முக்கியமான பிரச்சனைகளை கையில் எடுத்து மக்களின் நலனுக்காக ஜனநாயகத்தை காப்பாற்றிட இன்று நாம் அனைவரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிறோம். முதலாவதாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் சாதிவாரி கணக்காய்வு நடத்துவதற்கான அரசாணையை வெளியிட வேண்டும் என தமிழக வெற்றி கழகம் இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்களை வலியுறுத்துகிறது. விகிதாசார அடிப்படையில் அனைவருக்கும் அனைத்திலும் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதும் எங்கள் கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அவர்களின் கொள்கை முழக்கம். இந்த கொள்கை முழக்கத்தை உயிர் மூச்சாக கொண்டு நடைபோடும் ஒரு உண்மையான இயக்கம் தமிழக வெற்றி கழகம். ஆனால் பெரியார் வழியில் ஆட்சி நடத்துகிறோம் என்று தம்பட்டம் அடிக்கும் இந்த திமுக அரசு சாதிவார கணக்காய்வு நடத்தாமல் சமூக நீதிக்கு விரோதமாக செயல்பட்டு வருகிறது என்பதை சுட்டிக்காட்டி எங்களது கடுமையான கண்டனத்தை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பீகார், கர்நாடகா, ஒடிசா, தெலுங்கானா போன்ற பல்வேறு மாநிலங்களில் சமூக நீதியை காப்பாற்ற சாதிவாரி கணக்காய்வு நடத்த முடியும் போது இந்த தமிழ்நாடு அரசு மட்டும் அதை நடத்தாமல் ஆழ்ந்த தூக்கத்தில் கனவு கொண்டு இருக்கிறது. அந்த கனவு இன்னும் 50 நாட்களில் எல்லாம் சரியாகிவிடும். திமுக கூட்டணியின் கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட சாதிவார கணக்காய்வு நடக்கும் போது இந்த திமுக அரசு மட்டும் அதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் விளம்பரம் செய்து மக்களை ஏமாற்றுவதே முழு நேர வேலையாக செய்து கொண்டிருக்கிறது. எனவே ஆளும் திமுக அரசு பெரியாரின் பேரன்கள் என போலி வேஷம் போடாமல் உடனடியாக சாதிவாரி கணக்காய்வை நடத்துவதற்கான அரசாணையை வெளியிட்டு அதனை நடத்த வேண்டும் என்பது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் வலியுறுத்துகிறோம். இரண்டாவதாக தமிழ்நாட்டில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் போதைப்பொருள் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த திமுக அரசு புழக்கத்தை கட்டுப்படுத்தி தவறிய வெற்றி விளம்பர ஆட்சியாளர்களுக்கு கடுமையான கண்டனங்களை இந்த தமிழக வெற்றி கழகம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாட்டில் தினசரி காலையில் எழுந்து செய்தித்தாள்களை படித்தால் எங்கு பார்த்தாலும் சர்வ சாதாரணமாக கொலை, கொள்ளை, 2 வயது பெண் குழந்தை முதல் வயதான பாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படுகிறார்கள். அதிலும் பல்வேறு பாலியல் வன்முறை குற்றங்கள் செய்பவர்கள் பாதி பேர் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை நடத்தும் ஆட்சியாளர்களை இனியும் மக்கள் நம்ப போவதில்லை. நம்மளுடைய ஆட்சி தலைவர் 2026 மே மாதம் முதலமைச்சராக ஆவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆட்சிக்கு வரும்போது 2 கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பேன் என்று சொன்ன மாண்பு முதல்வர் அவர்களுக்கே அந்த இரும்பு கரம் எந்த இரட்டை பாலத்துக்கு பக்கத்தில் விழுந்து காணாமல் போனது என தெரியாமல் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். தமிழ்நாட்டை போதைப்பொருள் இல்லாத மாநிலமாக மாற்றுவேன் என சொல்லிவிட்டு இன்றைக்கு போதைப்பொருள் கிடைக்காத இடமே இல்லை என்ற நிலைமைக்கு மாநிலத்தை மாற்றிருக்கிற இந்த போதை மாடல் திமுக அரசை தமிழக வெற்றி கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. பள்ளிகள், கல்லூரிகள் என சர்வ சாதாரணமாக எல்லா இடங்களிலும் போதைப்பொருள் கிடைக்கிறது. இதனால் மாணவர்கள், இளையோர்கள் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை இழக்கிறார்கள். மேலும் போதை தலைக்கேறி பல்வேறு குற்றச் சம்பவங்களும் தமிழ்நாடு முழுக்க நடந்து வருகிறது. இது முதலமைச்சருக்கு தெரிந்தும் கண்டும் காணாமல் இருக்கும் முதலமைச்சரை வன்மையாக தமிழக வெற்றி கழகம் கண்டிக்கிறது. இப்படி வாக்களித்த மக்களை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காத
போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்காத இந்த ஊழல் போதை தலைக்கேறிய திமுக அரசுக்கு எங்களது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்றாவதாக, அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நமது தலைவரின் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை முடக்கும் வகையில் வெளியிட்டப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்ப பெற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வலியுறுத்துகிறோம். நமது தலைவர் தளபதி அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளில் பொதுமக்கள், தாய்மார்கள், தோழர்கள் மற்றும் தோழிகள் என தன்னெழுச்சியாக மக்களுக்கு கலந்து கொண்டு ஆதரவை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். காசு கொடுக்கலங்க, சாப்பாடு கொடுக்கலங்க, எதுவுமே கொடுக்கல. ஆனால் தலைவர் தளபதி இங்கே வருகிறார் என்று சொன்னால் கொடுக்கிற ஒரு உண்மையான கூட்டம்தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் சரி, மக்களும் சரி. 5000 பேருக்கு மேல் கலந்து கொள்ளக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுக்கு அரசு காட்டும் வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது எப்படியாவது நமது மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை நடக்கவே கூடாது என்ற எண்ணத்தில் தயாரிக்கப்பட்டு உள்ளது என்பது வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரிகிறது. ஜனநாயக நாட்டில் ஒரு தலைவர் தனது மக்களை சந்திக்க முடியாத வகையில் தடுக்கும் இந்த ஜனநாயக விரோத SOPயை இந்த பயந்து நடுங்கும் திமுக அரசு திரும்ப பெற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம். 2076 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் உங்கள் மக்கள் விரோத ஆட்சிக்கு எதிராக எங்கள் தலைவர் தளபதியின் மக்களாட்சி நிச்சயம் அமையும். எங்கள் தலைவரின் நல்லாட்சியில் சமூக நீதி பாதுகாக்கப்படும், பெண்களின் பாதுகாப்பு 100% உறுதி செய்யப்படும், சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டு பாதுகாப்பான ஆட்சி வழங்கப்படும். குறிப்பாக எங்கள் தலைவரின் ஆட்சியின் போது நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இதுபோல SOP எல்லாம் போட்டு உங்களை நாங்கள் முடக்க மாட்டோம். ஏனென்றால் எங்கள் தலைவரின் ஆட்சி ஜனநாயக ஆட்சியாக இருக்கும். இதற்கெல்லாம் மேலாக எங்கள் தலைவரும் அவரது நெஞ்சில் குடியிருக்கும் மக்களையும் உங்களால் என்ன செய்தாலும் பிரிக்க முடியாது. இன்னும் 50 நாட்களில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமையும். விசில் சத்து மகிழ்ச்சி பேரொலியாக தமிழ்நாடு முழுக்க ஒலிக்கும். நம்மளுடைய சின்னம் விசில், தளபதியோட சின்னம் விசில், வெற்றியின் சின்னம் விசில், மக்களின் சின்னம் விசில். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.